நிரம்பி வழியும் ஆழியார் அணை. எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, சிசி நியூஸுடைய ஆதரவாளர்களை, இயற்கை காட்சி ஆழியார் அணை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிறைஞ்சு வழியுது. ஸோ அதைத்தான் இப்போ உங்களுக்காக எடுக்கிறோம். அற்புதமான காட்சி, இயற்கை காட்சி. எங்கள் ஏரியாவில் எழில் பொங்க இருக்குது. இதோ நம்ம கேமராமேன் எம்கே சபரீஸ்வரன், கரெக்டாக இன்ஸ்டாகிராம் ஐடி. சப்ஸ்கிரைப், ஃபாலோ, லைக், ஷேர். ஆமாம் மக்களை, அவன் பாருங்கள் இதுலேயே வந்து இது பண்ணுறாதா பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துருக்குதுன்னு. இப்போ நான் நிற்கிற இடம் இது திட்டு தெரியுதுங்களா? இதோ இந்த திட்டுலேருந்து எவ்வளோ பக்கமாக தண்ணி இருக்குதுன்னு டடா. நானே சின்ன வயசில் டவுசர் போட்ட காலத்தில் பார்த்தது மக்களை. இந்த காண்டூர் கனாலில் தண்ணி வர்றது பார்த்துருக்கீங்களா? அந்த மலையிலேயே சுற்றி வர்றது. ஏதோ இங்கே பாருங்களேன், சென்ட்ரலில் ஒரு கோடு மாதிரி வருது இல்லைங்களா? அந்த மலையிலேருந்து வர்றது அதுதான் வாய்க்கால். ஸோ மலையோடைய ஹைட்டு பார்த்துக்குங்க. ஸோ இந்த வழியாக தான் தண்ணி வரும். காண்டூர் கனால், திருமூர்த்தி மலைக்கு போகிறது அப்படி இப்படின்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஆழியாருக்கு வரக்கூடியது. ஆழியார் டேமில் இருக்கிறது இதோ மதகு திறந்துடுறது. இது வந்து வேட்டைக்காரன்புதூர் கால்வாய் மக்களை, நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து வேட்டைக்காரன்புதூர் கால்வாய்க்கு திறந்து விடுறது. ஸோ இதுக்கு நேர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால்வாய் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா கால்வாய்? இந்த கால்வாய்க்கு சரிங்களா, இது பார்க்கு பார்க்குறீங்க. இந்த கால்வாய்க்கு இங்கேருந்து தான் தண்ணி திறந்து விடப்படுகிறது. பார்த்துக்குங்க மதகு. ஓகே, மேலே வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை, அட்டைக்கட்டி, சரிங்களா, சோலையாறு இதெல்லாம் போகிறலங்க. அதெல்லாம் இந்த மலையில் தான் போகும் சுற்றி. உங்களுக்காக ஆழியார் அணை அதாவது நிறைந்ததையும் எடுத்து போடுறேன். நம்ம பௌர்ணமா காட்டுறதுக்காக. இடம் அற்புதமாக இருக்குது. நம்ம பௌர்ணமாவையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம காட்டுவோம். இங்கே தான் நாகராஜ சோழன் எம்ஏ 5000 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதோ அந்த பில்டிங் இங்கே தான் இருக்குது. அமைதிப்படை எடுத்த பில்டிங், நாகராஜ சோழன் வாக்கு எண்ணிக்கை நடக்கிற பில்டிங். பார்த்துக்குங்க, ஆழியார் டேமில் இந்த மேலே இருக்கிற இந்த பில்டிங்கில் தான் அது. ஸோ அற்புத இயற்கை எழில் கொஞ்சம் இருக்குது. அந்த பில்டிங் கிட்டேருந்து உங்களுக்காக ஒரு வியூ மறுபடி தெளிவாக பார்த்துக்குங்க. அடடடடா, அற்புதமான காட்சி காண கண்கோடி வேண்டும் மக்களை. இயற்கையை மிஞ்சின ஒரு அழகு இங்கே எங்கேயும் கிடையாது இந்த உலகத்தில். நன்றி மக்களை. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போடுங்க. இன்னும் நிறைய அந்த மாதிரி உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறோம்.